காலம் பல பேரரசுகளை அழைத்திருக்கிறது. ஆனால் சில நாகரிகங்களை அது இன்னமும் உயிரோடு வைத்திருக்கிறது. அந்த உயிருள்ள வரலாறுகளில் ஒன்றுதான் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் மிக நீண்ட வரலாற்று சான்றுகளை கொன்ற ஒரு நகரமாக காணப்படுகிறது. நீராண்மை வழிபாட்டு சமூகம் என்று இப்படியே நீண்டு செல்கிறது யாழ்ப்பாணம். இங்கு அரசர்களின் நாகரிகம் மட்டுமல்ல, விவசாயியின் உழைப்பு, வணிகரின் புத்திசாலித்தனம் என்று பல ஒன்று. யாழ்ப்பாணம் கடலால் சூழப்பட்ட ஒரு நகரமாகும். அதுக்கும் ஒரு வரலாறு. இந்த நகரம் வணிக பாதைகளை இணைக்கப்பட்டது. தென்கிழக்காசியாவின் பல வணிகர்கள் இங்கே வந்து வணிகம் செய்து சென்றுள்ளார்கள். அராபியர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டவர்களும் இங்கே வணிகத்துக்காக வந்து சென்ற ஒரு பூமி. இங்கே மதம் என்பது வெறும் வழிபாட்டுக்காக அல்ல, சிவன் கோயிலின் மணியோசை மனிதனை மனிதனாக வளமாக்கியது. அரசர்களின் இருப்பு மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு சிறிய நிலப்பரப்பு, ஆனால் உறுதியான ஆட்சியை கொண்ட அரசாக யாழ்ப்பாணம் காணப்படுகிறது. சமூகங்கள் தமிழர்களின் அடையாளம் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தை போர்த்துகீசர் கைப்பற்ற வந்தபோது அதற்கு எதிராக போரிட்ட ஒரு மன்னர்களில் சிறந்தவன் சங்கிலியன் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. போர்த்துகீசருக்கு எதிராக இறுதி வரை போராடி மாண்ட ஒரு மாவீரன் சங்கிலியன் என்பது நாம் அறிந்த உண்மையாகும். சங்கிலிய மன்னன் என்றும் ஒரு வீரனாகவே போற்றப்படுகின்றார். இது நம் வேர்கள். காலம் மாறினாலும் யாழ்ப்பாணம் என்றும் வாழும்.